மிஸ்டர் காக்கா சாமியார், உங்க மேல 18 விதமான வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் பொய் வழக்கு, என்னை நம்புங்கள். ஏனென்றால் நான் எல்லாவற்றும் துறந்தவன். ஏண்டா டேய், குற்றம் திறந்தவனா போலீஸ் சொன்ன போது கதவை மூடிட்டு உள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தேன்? கதவை திறந்துட்டு பண்ண வேண்டியதானே? என்னமோ பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட பேசுற மாதிரி எவ்வளவு அசால்ட்டா சொல்ற பாத்தீங்களா? ஏண்டா டேய், ஆண்டவன் கிட்ட அப்படி என்னடா பேசிட்டு இருந்த? வெயில் காலம் வருதுல, அதான் ஆண்டவர்கிட்ட என்ன ஏசி வாங்கணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓஹோ, அதான் நான் பிடிக்க வந்த ஏசி கிட்ட நீங்க ஸ்பிளிட் ஏசியா இல்ல விண்டோ ஏசியா கேட்கலாம். நான் என்ன செய்வது? ஆண்டவன் ஆட்டி வைக்கிறான், நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன். ஏண்டா, ஆண்டவன டான்ஸ் மாஸ்டரா? அவர் ஆட்டி வச்சுற நீ ஆடுறதுக்கு நம்ம வழக்கத்து இதான் ரொம்ப முக்கியம். வேற என்ன முக்கியம் மிஸ்டர் சபாபதி? தட்சாலி வராங்க. ஏய் ஏய், 3 மணி நேரம் முக்கி வர மாதிரி தச்சாலி ஒரு ஆளா இருக்கிற. உனக்கு கால் மறுத்து போச்சுன்னா ஏஞ்சி நின்று கலாய்க்க கோட்டை நீ. பாரா, நீங்க ஆரம்பிங்க. மிஸ்டர் காக்கா சாமியார், உங்க ஆசிரமத்துக்கு இரவு நேரத்துல குஜிலிங்கெல்லாம் வராங்க. குஜிலியா அப்படின்றா? பண்றதெல்லாம் பண்ணு, என்கிட்ட கேள்வி கேட்கிறீங்க. பெண்கள்யா, அழகான பெண்கள். பெண்களா? இருக்கவே இருக்காது. அதெல்லாம் மாயை, கடனாய மாயை, மாயை. புலராயோரான இவன் ஒரு பெண்ணை சின்ன பின்னப்படுத்தி இருக்கிறார். Objection, Your Honor. எனக்கு கட்சிக்காரர் சின்னப்படுத்தியது அந்த பெண்ணை அல்ல, இந்த பெண்ணை. ஏய் ஏய், உனக்கு கோர்ட்ல பேசுறதுக்கு பாயிண்ட் கிடைக்குதுன்னா பால் பாயிண்ட் பெண்ணை கேட்டு கலாய்க்க நீ உட்கார்றா போய். No, Your Honor. எனக்கு கட்சிக்காரர் ஒரு அப்பாவி. அவர் வாயில விரல் வச்சா கூட கடிக்க மாட்டாரு. வேணா நான் பார்த்துட்டேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, வாயில விரல் வச்சு கட்டாரா கட்டாரா கட்டாரா. ஏய் ஏய், காலை மூடி நின்று அதே அந்த வாயில வச்சா எப்படா கட்டுவான்? இதே சிக்கன் பீஸா மட்டன் பீஸா வச்சு பாரு, நல்லா கட்டுவான். என்னது மாமிசமா? பின்ன என்ன அஞ்சிதாசம்மா? சிக்கன் மட்டன்னா மாமிசம் தான்டா. ஐயோ, அதிகா என்னை கடிக்க சொன்னீர்கள். அபச்சாரம், அபச்சாரம். பண்றதெல்லாம் விபச்சாரம், ஆனா வாயில வர்றது அபச்சாரமாடா. என்னது விபச்சாரமா? விபச்சாரம் விபச்சாரம் சொல்றீங்களா? அதுக்கு ஏதாவது சாட்சி கீழ்ச்சி இருக்கா? வீடியோ இருக்கா? போட்டுக்காது பார்த்துட்டு அப்புறம் கொடுக்கணும். ஏய் ஏய், நீ பாத்துங்க பெருசா முடிவு பண்ண போற. உனக்கு அந்த மாதிரி படம் பார்க்கணும், அதுக்கு இந்த மாதிரி சுத்தி வளைச்சு கேள்வி கேட்டுக்கிறேன். அப்பாரா, நீங்க என்ன அப்படியே ஆடியன்ஸ் பாத்துக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க. மிஸ்டர் காக்கா சாமியார், உங்க ஆசிரம பக்கத்துல நீங்க எதையோ வாங்கியிருக்கிறதாகவும் அதை வச்சு நீங்க பெருசா பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சிபிஐ ரிப்போர்ட் சொல்லுது. அதை வச்சு நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? கமான் சொல்லுங்க, என்ன பிளான்? என்ன பிளான்? யார் அவ்வாறு? என்ன சபாபதி, அரியோ காம்ப்ளைண்ட் பாய்? யார் அவ்வாறு போய்? ஏய், இங்க வாயேன், இங்க வாயேன். கிளிக்கு போன ஸ்டாக் பாய் மாதிரி இருக்குது. காம்ப்ளைண்ட் பாய், காம்ப்ளைண்ட் பாய். இப்ப உட்கார டார்ச்சர் பண்ற ராஸ்கல். அப்புறம் நீங்க என்ன சமஞ்ச போன மாதிரி சைடு வாங்கிட்டீங்க? வாதடுங்க. மிஸ்டர் காக்கா சாமியார், உங்க ஆசிரம பாத்ரூம்ல இருந்து கேமராவை கண்டுபிடிச்சிருக்காங்க சிபிஐ. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ, கேமரா அங்கதான் இருக்கா? நான் காணும் அங்கங்க தேடிட்டு இருந்தேன். கண்டுபிடிச்சு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். மண்டையிலே போட்டேன், அதையே நேற்று அங்க மறந்து வச்சேன். அங்க வச்சு என்ன போய் கேட்டா, போய் கேமராமேன் போய் கேளு. நான் வெறும் டைரக்டர், பெரிய ஆடியோ டைரக்டர். கோவப்படாத மகனே. ஏண்டா டே, ஊர்ல 10-15 பொண்ணு கூட சாவகாசம் வச்சிருக்க நாய் நீ என்ன போய் மவுனேன்னு சொல்ற? நாளைக்கு ஊர்ல என்ன பத்தி தப்பா பேச மாட்டாங்க. மிஸ்டர் அம்மாராவ், you are mind your word. அவர் யாரு தெரியுமா? வழியில இருந்துட்டாங்களே அவதாரம் எடுத்தவரு. என்ன பெருசா எடுத்துருக்க போறோம்? நைட்டுக்குள்ள பிச்சை எடுத்துட்டு போறான். இல்லைன்னா பிச்சை எடுத்த காசுல நைட்டு கோட் அடிச்சு வாந்தி எடுத்துட்டு போறான். அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் வாயிலிருந்து குங்குமம்லாம் இருப்பாரு. ஏன் குமுதம் கல்கண்டு ஆனந்த விடம்லாம் எடுக்க மாட்டாரா? எடைக்கு போட்டா கிலோ 4 ரூபாய் எடுப்போம். நீ அந்த மாதிரி பிசினஸ் வேற பண்ணிருக்கியா? அது ஒன்ஸ் அப்பான் டைம் பா. ஏய், உனக்கு பேட் டைம் தான். அப்புறம் நீங்க ஆரம்பிங்க. இவரான சாமியை இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல. ஆனா இவரு சாமியை பார்த்ததாகவும் அவர்கிட்ட பேசுறதாகவும் பொய் புழுதிருக்காரு. இவரான Objection, Your Honor. அவர் சாமி கூட பேசலன்னு யார் சொன்னா? அவரு கார்த்திகை மாசம் மாலை போட்டிருக்க சாமி கூட எல்லாம் கூப்பிட்டு வச்சு தமாஷா பேசிட்டு இருப்பாரு. ஏய், சூப்பர் ஸ்டார் பஞ்ச் டைலாக் பேசுறாரு. எவனா கை தட்டுற மாதிரி? யாரா அவன்? Yes, thank you, Your Honor. ஏய், அது கசிட்ரா கம்னாடி. அவனை எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தா? Your Honor, கட்சி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. வாடா சேர்த்துக்கிறேன். இதான் ஏய், சின்ன பையனை ஏன்டா ஏமாத்துற? நீ என்ன
நிரூபிக்க ஆள் இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய போஸ்ட் தெரியுமா? ஜட்ஜி ஜட்ஜி. என்ன அப்புறம் சாப்பிட்டதுக்கு பில் இல்லையா? இல்ல அந்த பண்ண சாப்பிட்டா உட்காந்துருக்கீங்களா? வாழாடுங்க. சாரி, எங்க விட்டேன்? ஏய் நீ எங்க வேணா விட்டுப்பா. யாரா கண்டா போய் மாட்டாடா. இவரான அடுத்ததான் நம்ம வழக்கில் விசாரிக்க போகும் நபர் காக்கா சாமியாரோட கூலிப்படை தலைவர் அர்னால்ட் ஆறுமுகம். கிளப்ல போய் சூடாட போறியா? ஒழுங்கா விசாரிடா. ஹாய், how are you? வீட்ல எல்லாம் சௌக்கியமா? வீட்ல சமாதானம். ஏய் கூப்பிட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குது? டேய் என்னடா பண்ற? விசாரிச்சுட்டு வரானே. ஏன் ஆரம்பிச்சு சாக்கு பொடி எல்லாம் வாங்கிட்டு விசாரியா? எஸ் யூ ஆனர். டேய் சொட்ட எங்கடா போற? ஆமா நான் ஆபீஸ்ல வாங்க போறேன். டேய் ஒண்ணு தேவல உட்கார்றா. அப்புறம் ஃபுல்லா ஒழுங்கா விசாரிங்க. மிஸ்டர் அர்னால்ட் ஆறுமுகம், நீங்க காக்கா சாமியாருக்காக நிறைய கொலைகள் பண்ணிருக்கீங்க. அதுக்காக நீங்க கூலியா எவ்வளவு சொல்ல முடியாது? வந்து சபாபதி அங்க என்ன ஆட்டுகிற? நாளைக்கு பொன்னாடி கூட ஊருக்கு போறாங்கல்ல, அப்ப டாடா காக்கா மறந்துட்டேன். அதான் இப்ப காட்டிட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா இவரான? இதுல இருந்தே தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் கொலையில சம்மந்தம் இருக்குன்ட்டு. ஆகையால இவங்க ரெண்டு பேருக்கும் தகுந்த தண்டனை வழங்குமாறு இவங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அர்னால்ட் ஆறுமுகத்தின் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் அவரை குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவிடுகிறேன். Objection, Your Honor. இதை நானும் ஒத்துக்க முடியாது. அர்னால்ட் ஆறுமுகம் இவ்வளவு மந்தியா இருக்காரு. இவரே வந்து கொண்டு சட்டத்துக்கு போறீங்க. ஏய், அப்புறம் என்ன ஆலிச்சு பூசெல்லாம் குத்து குண்டான பெருக்குள்ள தள்ளலாமா? என்னை யாராலையும் அமர்த்த முடியாது. நான் எவ்வளவு படம் பார்த்திருப்பேன். படத்துல குண்ட சட்டத்துல போறவங்களாம் குண்டு குண்டா இருப்பாங்க. நம்ம சாமியார் வேணா குண்டா தானே இருக்காரு. வேணா அவரு தூக்கி போடுங்களேன். ஏய் என்கிட்டயே துட்டு வாங்கி என் தலையில எவ்வளவு பேர் குண்ட போட்டியடா? குண்டா நானா போட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல நீ பஸ்ல நீ தான் போட்ட. அது ஏன்டா இங்க சொல்ற? நீ போட்ட பஸ் கடப்பீங்க சொல்ற. நான் கல்யாணத்துல இப்ப உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு போதையில நீ மறந்துட்டியா? ஏதோ பழக்கம் சொல்றதுக்காக பப்ளிக்ல சொல்லாம இருந்துட்டேன். அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியடா. நீ ஒண்ணுமே கவலைப்படாத. நான் காப்பாத்துறேன். இவராக எனது கட்சிக்கார ஒரு அப்பாவி. டேய் கபோதி இங்க வா. மயிலாட் எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. இவனை கொலை பண்ணதுக்கு பர்மிஷன் பண்ணி கொடுங்க. பர்மிஷன் கிராண்டட். இவ்வளவு நேரம் கோர்ட்ல அராஜகம் பண்ணி இந்த சபாபதியை கொண்டதுக்காக காக்கா சாமியாரை விடுதலை செய்யறேன்.